பாடினார். அவருக்கும் பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 63 நாயன்மார்களை பாடினர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவருடைய அப்பா அம்மாவையும் சேர்த்து 63 பேரை பாடினர். அவருக்கும் பின்னாலே வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் 9 தொகையடியார்களையும் சேர்த்து 72 பேரை பாடினார். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் நமக்கு 4286 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 72 பேரையும் சேர்த்து மொத்தம் 4286 பாடல்கள். இதுல திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே 1256 பாட்டு. அதான் சொல்வார்கள் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்பாங்க. ஏன் இத்தனை பாடல்கள்னா, அத்துணை பெருமைக்குரியவர் நம்முடைய திருஞான சம்பந்தர். நம்முடைய சைவ சமயம் மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணமே திருஞான சம்பந்தர் தான். அப்படி அத்துணை பாடல்களை சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார்.